வணக்கம் நண்பர்களே. நாம இப்போ தமிழிலிருந்து பிறந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா கிளேர். இந்த கிளேர் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்ட் தமிழிலிருந்து எப்படி போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழில் கிளர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழே இருக்கிறத மேலே கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. அது என்னன்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். கிளருடைய முதல் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்பகுதியில் இருக்கிறத மேலே கொண்டு வர்றத கிளர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயத்தை போட்டு கிளறாத அப்படின்னு சொல்லுவோம். சமைக்கும் போது கூட அதை நல்லா போட்டு கிளறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளறது அப்படின்னா கீழே இருக்கிறத மேலே கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருள் என்னன்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். ஒளி வீசுறது வந்து கிளர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கிலீஷில் இந்த கிளேர் அப்படின்ற சொல்லை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ணு மேலே வந்து ஒளி படும்போது, அதாவது ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆச்சு அப்படின்னா கிளேர் அடிக்குது அப்படி, பேச்சு வழக்கில் கிளேர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த கிளேருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி வீசுறதுனால தான் அதுக்கு கிளேர் அப்படின்ற பெயரே வந்திருக்கு. புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில், அதாவது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்லேயே பழைய இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் அதுக்கு என்ன ரூட் வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கெல். கெல் அப்படின்னா டு ஷைன் பிரைட்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கெல் அப்படின்ற வேர்டு வந்து தமிழில் இருக்கின்ற இந்த கிளர் அப்படின்ற நம்ம தமிழ் சொல்லிலிருந்து தான் போயிருக்கு. கிளர் அப்படின்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி கிளறதுனால தான் அந்த இங்கிலீஷ் வேர்டு வந்து கிளேர் அப்படின்னு மாறி இருக்கு. அந்த கிளேர் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் கிளாஸ் அப்படின்ற இன்னொரு இங்கிலீஷ் வேர்டும் வந்திருக்கு. ஸோ கிளாஸ் அப்படின்னாலும் அதோட அர்த்தம் வந்து டு ஷைன் பிரைட்லி அப்படின்னு அர்த்தம். கிளாஸ் அப்படின்னா கண்ணாடி அப்படின்ற பொருள் இருக்கு. அதுக்கான ரூட் வேர்டு, அதாவது கிளாஸுக்கு ஏன் கிளாஸ்ன்னு பேர் வந்தது அப்படின்னா அது கூட ஒளியின் காரணமாக தான் அதுக்கு வந்து கிளாஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இதை வந்து இங்கிலீஷ் எட்டிமாலஜியில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போது இன்னொரு வேர்டு பார்க்கலாம். நாம் தமிழில் புரட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? புரட்சி அப்படின்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா ஒரு விஷயத்தை தலைகீழாக புரட்டி போடுறதுனால தான். அதாவது கீழே இருக்கிறத மேலே புரட்டி போடுறதுனால தான், இல்லை ஒரு விஷயத்தை தலைகீழாக மாற்றுறதுனால தான் அதுக்கு வந்து புரட்சி அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இப்போது நம்ம அடிமைப்பட்ட நம்ம தேசம் வந்து இப்போ விடுதலை ஆயிருக்கு இல்லையா? அதாவது தலைகீழாக மாறி இருக்கு, அப்சைட் டவுனாக மாறி இருக்கு, புரட்டி போட்டிருக்கு. அதனால தான் அதை புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். புரட்டி போடுறதுனால தான் புரட்சி, கிளர்ந்து எழுவதனால தான் கிளர்ச்சி, எழுவதனால தான் அதுக்கு பேர் எழுச்சி. ஸோ இப்படி இந்த கிளர் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் கிளேர் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டு வந்திருக்கு.